Hi, this is GT. இன்னைக்கு என்னோட டே 6 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜர்னி அண்ட் என்னோட டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. பார்க்கலாமா? நம்ம வீட்டில் யூஸ் ஆகாம இருந்த 32 இன்ச் சோனி டிவியையும் என்னோட பழைய லேப்டாப்பையும் காலையிலேயே இரும்பு கடைக்காரவங்க கிட்ட இறக்கி போட்டாச்சு. நான் இன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணவே 10:30 கிட்ட ஆயிடுச்சு. எப்போதும் போல டு டூ லிஸ்ட் போட்டாச்சு. இன்னைக்கு நான் போட்ட டு டூ லிஸ்ட்ல ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணல. டு டூ லிஸ்ட் போட்டுட்டு இருக்கும் போது டென்டிஸ்ட் கிளைண்ட் எனக்கு கால் பண்ணி கூகுள் ஆட்ஸ்ல நம்மளோட ப்ரொஃபைல் ஷோ ஆகல, என்னன்னு செக் பண்ண சொன்னாரு. ஆக்சுவலா இவர் ஒவ்வொரு டைமும் இன்டென்ஷனலா செக் பண்ணி பாக்குறாங்க. கூகுள் ஆட பொறுத்த வரைக்கும் நம்ம இன்டென்ஷனலா செக் பண்ணோம்னா ஷோவே ஆகாது. இதை நான் அவங்க கிட்ட பல டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் அஸ் பிசினஸ் ஓனரா இவர் என்கிட்ட கேட்கிறாரு. நானும் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட டென்டிஸ்ட் கிளைண்ட் கிட்ட கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவுட்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவுட்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது கொரியர் ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு கொரியர் வந்திருந்தது. என்னன்னு போய் செக் பண்ணி பார்த்தா ஓட்டர் ஐடி. நான் அட்ரஸ் சேஞ்சுக்காக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிருந்தேன். அது ப்ரொசீஜர்லாம் முடிச்சு எனக்கு இன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு. அதுக்கப்புறமா வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேச வேண்டிய பெண்டிங் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன். இந்த கால்ஸை பேசி முடிக்கவே எனக்கு ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. லிங்க்டின்ல ஆக்டிவா போஸ்ட் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஈவினிங் 5 o'clock அப்புறம் லிங்க்டின்ல போஸ்ட் போடுறதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் 10 டேஸ்க்கு லிங்க்டின்ல போஸ்ட் போடுறதுக்கு கண்டென்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. நிறைய பிசினஸ் ஓனருக்கு அவுட்ரீச் பண்றதுனால என்னோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை 24 ஹவர்ஸ்க்கு நியூ கான்டாக்டுக்கு மட்டும் மெசேஜ் பண்ண முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட மொபைல் நம்பர்ல இருந்து தான் நிறைய கால்ஸ் எனக்கும் என்னோட கிளைண்ட்டுக்கும் பேசுறதுனால என்னோட மொபைல் நம்பரை யாரோ ஸ்பேமா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்காகவும் அதனால வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கும் ஜியோ சப்போர்ட்டுக்கும் மெயில் அனுப்பியிருந்தேன். சப்போர்ட்டுக்கு மெயில் அனுப்பிட்டு குளிச்சுட்டு என்னோட கிளைண்ட்டுக்கு கண்டென்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். 4 கண்டென்ட் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா 2 கண்டென்ட் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா டின்னர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு 10 o'clock ஒரு கிளைண்டோட மீட்டிங் இருந்தது. ஸோ அந்த கால் முடியறதுக்கு எனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.